வணக்கம். எம்ஜிஆர் ஆரம்பித்து வைத்ததை முடிக்கப் போகும் விஜய். எம்ஜிஆர் எதை ஆரம்பிச்சு வச்சாரு, எதை முடிக்க போறாரு விஜய், இது குறித்து தான் பார்க்க போறோம். எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் ஒரு பெரிய ஒற்றுமை உண்டு. என்ன அப்படின்னா, எம்ஜிஆரும் உச்சபட்ச நடிகரா இருந்தவர். அவர் அப்படியே அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆனாரு. விஜய் அதே கணக்குல ஒரு உச்சபட்ச நடிகரா இருந்து அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அரசியலுக்கு வந்துட்டாரு, முதலமைச்சர் ஆகல அப்படிங்கிற இது ஒண்ணுதான் பாக்கின்னு வச்சுக்கங்களேன். இப்ப இது குறித்து தான் பொதுவா நீ பார்வையில கவனிச்சு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான நடிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை உண்டு. என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் மாதிரி நம்மளும் பெரிய ஆளா வந்துடலாம், அரசியலுக்கு வந்துடலாம், அரசியலுக்கு வந்து அப்படியே முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு ஏறத்தாழ ஒரு 200 300 நடிகர்கள் இப்படி ஒரு கனவுலே இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, எம்ஜிஆர் போட்ட விதை. இதுல வந்து வில்லன் நடிகர்கள், நகைச்சுவை நடிகர்கள் மட்டும் பெரும்பாலும் வரமாட்டாங்க. வந்தாங்கன்னா நியாயமா பேசிட்டு அந்த அவங்களுக்கு ஆதரவு மட்டும் கொடுத்துட்டு போவாங்க அப்படின்னு வச்சுங்களேன். நடிகைகள் உள்பட இதுல அடக்கம். என்ன அப்படின்னா, ஒரு ஹீரோ வந்துட்டு முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா, ஏன் நம்ம வந்துட்டு உள்துறை அமைச்சர் ஆயிட மாட்டோமா, இல்ல அவருக்கு பிறகு நம்ம முதலமைச்சர் ஆயிட மாட்டோமா அப்படின்னு ஒரு சில கணக்கு உண்டு. நம்ம எந்த நடிகையும் தனியாலாம் குறித்து சொல்லலை. அந்த வகையில கவனிச்சு பார்த்தீங்கன்னா, விஜயுடைய இந்த கனவு ஒரு பக்கம் நிறைவேறும் அப்படிங்கிறத தாண்டி எம்ஜிஆர் ஆரம்பிச்ச அந்த அரசியல் பாதையை ஏறத்தாழ விஜய் முடிச்சு வச்சிருவாரு அப்படிங்கிற கணக்கு நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். காரணம் என்னன்னா, விஜயுடைய நடவடிக்கை தான். அப்படி என்னங்க விஜயுடைய நடவடிக்கை இருக்கு அப்படின்னா, இந்த கரூர் நடந்த அந்த துயரமான சம்பவம், 41 பேர் பலியான அந்த சம்பவம், இவர் எப்பவுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல இணையம் நிறைய வளர்ச்சி பெற்ற காலகட்டத்தில் காலையில இருக்கக்கூடிய செய்தி மறைஞ்சு அன்னைக்கு சாயங்காலம் வேற ஒரு செய்தி வந்துடுது. ரொம்ப பெரிய செய்தினா மிஞ்சி போனா 4 நாள் நிற்கும், இல்ல ஒரு வாரம் நிற்கும். ஆனா இந்த கரூர் நடந்த துயர சம்பவம் மட்டும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்தை கடந்து இன்னமும் பேசு பொருளா இருக்கு. அது காரணம் என்னன்னா, விஜயுடைய நடவடிக்கை தொடர்ச்சியா, விஜய் நடவடிக்கை அப்படிங்கிறத விட விஜயை சுத்தி இருக்கக்கூடியவங்களுடைய நடவடிக்கை. அப்படி என்னங்க விஜயை சுத்தி இருக்கக்கூடிய நடவடிக்கை அப்படின்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, விஜய் இயக்குறாரா இல்ல இயங்குறாரா அப்படின்னா, அடுத்தவங்க இயக்க விஜய் இயங்குறார். விஜயை சுத்தி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய வளையம் பின்னப்பட்டிருக்கு. இந்த வளையத்துக்குள்ள விஜய்க்கு வேண்டியவங்க இருக்காங்களா அப்படின்னா, அது கண்டிப்பா விஜய்க்கு வேண்டியவங்களா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதா நம்முடைய நம்பிக்கை. காரணம் என்ன அப்படின்னா, விஜயை சுத்தி யார் யார் இருக்கா? புஷி ஆனந்த் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. புஷி ஆனந்த் யார் அப்படின்னா, இவருக்கு ஆதரவாளர் அப்படின்னு நீங்க ஒரு பக்கம் சொல்லலாம். அதையும் தாண்டி அவர் ஆரம்ப கட்டத்தில் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. அப்புறம் சிடிஆர் நிர்மல்குமார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் யாருங்க அப்படின்னா, ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெற்று அப்படியே அதிமுக போய் அப்படியே தாவேக்காவுக்கு வந்திருக்காரு. அப்புறம் ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற ஒருத்தர், இவர் யார் அப்படின்னா, இவரை சுற்றுலாத்துறை அமைச்சராகவே போடலாம். ஏங்க சுற்றுலாத்துறை அமைச்சராகவே போடலாம் அப்படின்னா, இவர் ஏற்கனவே வந்துட்டு லாட்ரி மன்னன் அவருடைய மகளை கட்டிக்கிட்டு அப்புறம் ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெற்று சொல்றாங்க. அதுக்கடுத்து சர்வ கட்சிக்கும் போயிட்டு வந்துட்டார். கம்யூனிஸ்ட் கட்சியை தாண்டி மற்ற எல்லா கட்சிக்கும் போயிட்டு அங்கங்க விரட்டி அடிக்கப்பட்டு அவர் அடைக்கலமா இருக்கிற இடம் எது அப்படின்னா, இப்ப தாவேக்கா அப்படிங்கிற கட்சி. ஒரு சில பேர் போனா அப்படின்னா அந்த கட்சியவே இடந்தரிசு இல்லாம பண்ணிட்டு வந்துடுவான். அந்த ஒரு சிறப்புக்குரியவர் தான் ஆதவர்ஜுனா. அதே மாதிரி இவர் விஜய் அந்த இது சம்பந்தமா பிடிச்சவர் யார் அப்படின்னா, அவர் கட்சியில இருக்காரு இன்னொருத்தர், அவர் வருவாய்த்துறையில் உள்ளவர். இவர் யாருன்னா, ஏறத்தாழ பாஜகவுக்கு வேண்டியவர். இதையும் தாண்டி விஜய்க்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. விஜய் யாருங்க பெரிய போராட்ட களத்தில் சந்திச்சாரா? விஜய் வந்து மிகப்பெரிய புரட்சி பண்ணாரா? நீங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுப்பாங்க. யாராவது ஒரு போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, இவங்களுக்கு இன்னொருத்தருக்கு ஒரு பெரிய வழக்கு இருக்கு, அரசியல்வாதியா இருக்காங்கன்னா பாதுகாப்பு கருதி ஒரு துப்பாக்கி இருந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஆனா எதுவுமே இல்லாத விஜய்க்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், விஜய் மத்திய அரசுடைய கண்காணிப்பு வளையத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி வேற யார் யார் உள்ள இருக்காங்க அப்படிங்கிறது வேற. அப்ப சுத்தி நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, விஜய் அப்படிங்கிற மனுஷன் ஒண்ணுக்கு கூட தனியா போக முடியாது, எங்கேயும் போக முடியாது. இன்னும் சொல்ல போனா விஜயை பத்தி நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். விஜய் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இந்த இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி படம் பார்த்திருப்பீங்க. அது பார்க்காத ஆட்களே இருக்க முடியாது. அதுல இருக்கக்கூடிய இம்சை அரசன் தான் விஜய். என்னங்க அப்படின்னா, விஜய்க்கு வெளி உலகம் எதுவும் தெரியாது. அவர் எப்படி அப்படின்னா, கரெக்டா கேரவன்ல இருப்பாரு, போய் நடிப்பாரு, பக்கத்தில் இருக்காத கூட பேச மாட்டாரு, திரும்ப வந்து கேரவன்ல உட்கார்ந்துக்குவாரு. சரி, இதுக்கு முன்னாடி எப்படி அப்படின்னா, அவங்க அப்பா பெரிய நடிகர், பெரிய இயக்குனர்,
அதனால அவருக்கு சாதாரணமா டீ கடையில போய் டீ குடிச்சு பழக்கம் இருக்காது, சாதாரண ஹோட்டல்ல சாப்பிட்டு பழக்கம் இருக்காது, இதுவரைக்கும் பஸ்ல பயணம் பண்ணியிருக்க மாட்டாரு, ட்ரெயின்ல பயணம் பண்ணி இருக்க மாட்டாரு. அப்ப அடித்தட்டு மக்கள், இடைத்தட்டு மக்கள் வாழ்க்கை அப்படின்னா என்னன்னு சினிமாவுல கூட அவர் பார்த்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏன்னா அவர் சினிமாவே அவர் பார்க்கறாரா அப்படின்னு தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இத வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நீங்க இந்த பாம்பாட்டி படம் பார்த்திருப்பீங்க, கதை கேட்டிருப்பீங்க. பாம்பாட்டி ஒரு வட்டமான பெட்டிக்குள்ள பாம்பை வச்சிருப்பாரு. திறந்து விட்டா வெளியில வந்து அப்படி கீரியோட சண்டை போடும். டப்புன்னு போய் அதுக்குள்ள சுருண்டு படுத்துக்கும். இவரே பெட்டியை வச்சு மூடி விட்டுருவார் பாம்பாட்டி. இப்போ அதே மாதிரி இன்னொன்னையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த கிளி கூண்டுக்குள்ள இருக்கும். திறந்து விட்டா போய் சீட்டு எடுக்கும். திரும்ப வந்து உள்ளுக்குள்ள 2 நெல்ல போட்டா அந்த கரெக்டா அந்த பெட்டிக்குள்ள இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம விஜயுடைய வாழ்க்கையும் ஏறத்தாழ. வெளி உலகம் அப்படின்னா அவருக்கு என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஜய்க்கு அரசியல்லாம் என்னன்னு தெரியுமா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். யாரோ ஒருத்தர் கூட்டத்துக்கு ரெடி பண்றாங்க, யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்குறாங்க, யாரோ ஒருத்தர் மனப்பாடம் பண்ண, யாரோ ஒருத்தர் மனப்பாடம் சொல் பண்ண வைக்கிறாங்க. இவர் கரெக்டா மேடையில ஏறி 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ மனப்பாடம் பண்ணதை சினிமா பாணியில ஒப்பிச்சுட்டு திரும்ப உள்ள போயிடுவார். கேரவானுக்குள்ள போன பிறகு அவரை நீங்க யாரும் பார்க்க முடியாது. அப்ப விஜய்க்கு வெளி உலகம் தெரியுமா அப்படின்னா கண்டிப்பா வெளி உலகம் தெரியாது அப்படிங்கிறதா யதார்த்தம். இப்படிப்பட்ட வெளி உலகம் தெரியாத விஜய் திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த சனிக்கிழமை நாயகனா சனிக்கிழமை வந்தாரு, திருச்சிக்கு வந்தாரு, ஒவ்வொரு ஊருக்கா வந்தாரு. வந்ததுல கவனிச்சு பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பாராத அளவுல ஒரு 25,000 பேர் இருக்கக்கூடிய கூட்டத்துக்குள்ள நேரம் காரணமா நெருக்கி வச்சு இடத்துல 41 பேர் இறந்துட்டாங்க. 41 பேர் இறந்த பிறகு மற்ற கட்சிக்காரங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு களத்துல நிப்பாங்க. அது என்னவா இருந்தாலும் எதிர்கொண்டுக்குவோம், ஏன்னா காரணம் நம்ம தான் அப்படின்னு எல்லா கட்சிக்காரங்களும் இதைத்தான் செய்வாங்க. ஆனா விஜய் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவர் ஓடி ஒளிஞ்சிட்டாரு. அவர் தான் ஓடி ஒளிஞ்சாருன்னா புஷி ஆனந்த் ஏன் ஓடி ஒளிஞ்சாரு, ஆதவர்ஜுனா ஏன் ஓடி ஒளிஞ்சாரு, மற்ற கட்சிக்காரங்க ஏன் ஓடி ஒளிஞ்சாரு அப்படிங்கிறது இன்னும் மில்லியன் கணக்கான கேள்வி. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில பேர் ஐயோ நீங்க வந்துடாதீங்க, வந்தீங்கன்னா தாங்காது அப்படின்னு பயமுறுத்த இவருக்கு சொந்தமா யோசிக்கக்கூடிய அந்த சூழல் இல்லை அப்படிங்கிறதுனால அவர் ஓடி ஒளிஞ்சிட்டாரு. அதுக்கு பிறகு 3 நாள் கழிச்சு வீடியோ போட்டார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அந்த வீடியோவில் அவர் சொன்னது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த வடிவேலு வரும்போது ஒரு அம்மா சொன்னோம், என் செல்லத்தை விட்டுருங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் அவர் பேசினார். என்ன பேசினார் அப்படின்னா, என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன். அப்புறம் இவர் எங்கே போகிறாரு, ஆஃபீஸில் தான் இருப்பேன், ஆனால் என் கட்சிக்காரங்களை விட்டுருங்க அப்படிங்கிற ரேஞ்சில் அவர் பேசுனது அப்படிங்கிறது அது இன்னும் பேசும் பொருளானுச்சு. சரி, அதுக்கு பிறகு விஜய் வருவார் அப்படின்னா இவர் வரக்கூடாததுக்கான காரணங்கள் முழுக்க காட்டினாங்க. ஒரு படத்தில் கவுண்டமணி அப்படிதான் சொல்லுவார், அடிக்கிறதுக்கு இந்த வெள்ளை இது சைனீஸ் மாதிரி அவர் மீசையெல்லாம் தொங்க வச்சுக்கிட்டு கதாநாயகனை அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணுவார். பக்கத்தில் கேட்பாங்க, திங்கக்கிழமை அடிக்கிறியா, திங்கக்கியா அக்காக்கியா அப்படிம்பாரு. அவன் பக்கத்தில் செந்துன்னு சொல்லுவார், ஏங்க திங்கக்கிழமை அக்கா வயசுக்கு வந்த நாளா அப்படிம்பாரு. மட்டாருன்னு அக்கா மகக்கியா அப்படிம்பாரு. அப்படின்னு உடனே இல்லை அவங்க அக்கா மக வயசுக்கு வந்த நாளா, செவ்வாய்க்கிழமை அவன் விரதக்கியா அப்படிம்பாரு. இவர் ஜப்பானில் பேசுகிறாரு, ஜப்பானீஸில். செவ்வாய்க்கிழமை விரதம் 7 நாள் சொன்ன பிறகு எப்போதாயா அடிப்ப, 7 நாள் இல்லாத ஒரு நாள் சொல்லுன்னு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் கவுண்டமணி. இப்போ அதே மாதிரி தான் விஜயை பொறுத்த வரைக்கும் கரூருக்கு போகாததுக்கான எல்லா காரணத்தையும் சொன்னாங்க. காவல்துறை எங்களுக்கு அனுமதி கொடுக்கல, அப்புறம் வந்தா கூட்டம் வரும், அப்புறம் இது வந்துட்டு கட்டுப்பாடு இல்லாத பிரச்சனையாகும், நாங்கள் 41 பேரையும் எப்படி தனித்தனியாக போய் சந்திக்கிறது, இப்படி பல விஷயங்களை பேசுனாங்க. இது முழுக்க என்ன அப்படின்னா வராததுக்கான காரணம் தான். அந்த இப்படி போனுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பிறகு ஒரு வழியா விஜய் சந்திக்க போறாரு அப்படின்னு சொன்னாங்க. இது 20 லட்சம் ரூபாய் பணம் போட்டாங்க. இதுலயும் ஒரு குடும்பத்தில் 2 பேர் இறந்திருந்தா எதுக்கு 2 பேருக்கு அப்படின்னு ஒரு ஆள் தானே ஒரு ஆளுக்கு போட்டு விட்டாங்க. இதுல ஒரு சில பேருக்கு பணமும் போடலன்னு வச்சுக்கல, என்னென்னலாம் கணக்கு போடுறாங்க பாருங்க. இதை தாண்டி விஜய்க்கு இன்னும் தப்பான வழிகாட்டுதல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாங்க பனையூர் தானே, பனையூர் வேண்டாம் மகாபலிபுரத்தில் சந்திப்போம், ஏன்னா பனையூர்ல இவ்வளவு கட்டடங்கள்லாம் இருக்காது, அவங்கெல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற வகையில் பனையூரை தாண்டி மகாபலிபுரத்துக்கு நீங்கள் ரிசார்ட்டில் சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கான பேருந்துகள்லாம் கொண்டு போனாங்க. இதெல்லாம் பேசி சலிச்சிட்ட ஒரு பக்கம். இந்தியாவிலேயே வித்தியாசமான ஒரு கோமாளித்தனமான அரசியல் இதான். அப்போ இவர் கொண்டு போனால் அங்கே என்ன சொல்கிறாங்க ஒருத்தர், நான் இந்த பையனோட அப்பா, நாங்கள் என்னை உள்ள விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்படி எல்லாம் விஷயம் நடந்துச்சு. என்னமோ அவர் பெரிய முதலமைச்சர் கேண்டிடேட்டை கூப்பிட்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பேசுகிறாரு. இப்போ ஒரு அம்மா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, கரூர் கோடங்கிப்பட்டியிலேருந்து இறந்தது என் வீட்டுக்காரரு,
ஆனா நான் போகல, வேற யாரையோ போயிருக்காங்க, யாருன்னு தெரியல, எங்க உறவினர் தான், எனக்கு தெரியாம போயிருக்காங்க அப்படின்ட்டு அந்த அம்மா அந்த பணத்தை 20 லட்சம் ரூபாய் போட்டு விட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவரை சந்திக்கிறதுக்கு இங்க வந்தா சந்திக்கிறோம்னா நாங்க அங்க போய் சந்திக்கணுங்கிற எந்த அவசியம் இல்ல, அந்த பணமும் வேண்டாம்னு அந்த அம்மா திருப்பி போட்டு விட்டாங்க. இன்னும் நீங்க தோண்டி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த 30 பேர் குடும்பத்துல போயிருக்காங்கிறாங்க. அந்த 30 பேர் குடும்பத்திலையும் அந்த பாதிக்கப்பட்டவங்க போனாங்களா, அவங்க சார்பா யாராவது போனாங்களா அப்படிங்கிற இந்த கணக்கு இருக்கு. இப்போ நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது போக 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 விஜய்க்கு என்ன ஆகுது அப்படின்னா மிகப்பெரிய பின்னடைவை தான் சந்திக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா விஜய்க்கு அரசியல் தெரியாத, அந்த அரசியல் பார்வை இல்லாத தன்மை தான் விஜயை கொண்டு வந்துட்டு தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டோம் அப்படிங்கிற கணக்குல விஜய் இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்காரு அப்படின்னா இனி சினிமாவிலையும் விஜயால் நடிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஜனநாயகன் ஓடுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இதுக்கு பிறகு சினிமாவுக்கு அந்த ஊர்ல சொல்லுவாங்க 2 கையை விட்டிய என்னமோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்னன்னா ஒத்த கையை விட்டாலும் தப்பிச்சுக்கலாம், 2 கையை விட்டா நடுத்தூர்ல கிழிஞ்சு விழுந்துட வேண்டியதுதான். இப்ப எதுதான் விஜயுடைய நிலைமை, அரசியலுக்குள்ளேயும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப சினிமாவுக்குள்ள என்ன சூழல் அப்படின்னா சினிமாவுக்குள்ளேயும் நிலைச்சு நிக்க முடியாது. ஏன்னா இந்த மனசாட்சி ஒரு பக்கம் உறுத்திக்கிட்டே இருக்கும். உள்ள நடந்தது என்னங்கிறது வேற, வெளியில இருந்து பல பேர் நேர்முக வர்ணனை பயங்கரமா கொடுத்தாங்க. போய் அழுகிறாரு, வச்சாரு, அவரே சாப்பாடு போட்டாரு, அவரே எல்லாம் பண்ணாரு அப்படிங்கிறாங்க. ஏன் உள்ளுக்குள்ள என்ன நடந்திருக்கு உங்களுக்கு என்ன தெரியும்? போனவங்க 2 அறை விட்டுருந்தா என்ன நடந்திருக்கும்? இவர் ஒத்தாளு போனவங்க குடும்பமா சேர்ந்து எங்க குடும்பத்தில் உள்ள ஆளை குண்டிய பணம் ஒரு பல்லாறுன்னு அறை விட்டுருந்தா வேற என்ன 100 பேரை அடிக்க முடியும்? இப்படியும் வர்ணனை பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பண்ணல. அவருக்கு வேண்டிய ஆட்கள்ங்கிறத விட இவருக்கு சுத்தி இருக்கவங்களுக்கு வேண்டிய ஆட்கள். அது குறிப்பா ஒரு சில நியூஸ் சேனல்கள் ரொம்ப திட்டமிட்டே பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதான் பார்க்காம வர்ணனை பண்றது அப்படின்னு பேரு. இவங்க இந்த கடவுளை கண்ட கதைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அது இருந்துட்டு போகுது. இப்போ விஜய்க்கு என்ன நடக்குது அப்படின்னா தொடர்ச்சியா விஜய் குறித்த இந்த பிம்பம் அப்படிங்கிறது வரிசையா உடைஞ்சுக்கிட்டே வருது. அது காரணம் என்னன்னா சுத்தி இருக்கவங்களுடைய தவறான வழிகாட்டுதல். இப்ப எம்ஜிஆர் எங்க ஆரம்பிச்சாரு அப்படிங்கிற கணக்கு இருக்குல்ல. எம்ஜிஆர் ஆரம்பிச்சது எம்ஜிஆருக்கு கள நிலவரம் முழுக்க தெரியும். எம்ஜிஆர் விஜய் மாதிரி ஒரு பெரிய இயக்குனருடைய மகன் கிடையாது. சர்வசாதாரணம் அவங்க அப்பா அன்னைக்கு ஒரு பெரிய வழக்கறிஞரா நீதிபதியா இருந்தவர். ஆனா இவங்க குடும்பம் ரொம்ப வறுமைக்கு உட்பட்டு ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எம்ஜிஆர் சினிமாவுக்குள்ள வந்தவர். அதாவது நாடக கம்பெனிக்கு போனா 3 வேளை சோறு கிடைக்கும்னு வந்தவர். அப்ப எம்ஜிஆருக்கு வறுமை தெரியும், எம்ஜிஆருக்கு பசி தெரியும், எம்ஜிஆருக்கு பக்கத்தில் உள்ளவருடைய நிலைமை தெரியும். இது சின்ன பிள்ளையில இருந்து எம்ஜிஆர் கிடைச்ச பாடம். அதையும் தாண்டி ஆரம்பத்துல காங்கிரஸ்ல இருக்காரு, அதுக்கடுத்து திமுகவில் இருக்காரு. இருக்கும்போது பொதுக்கூட்டங்களுக்கு போறாரு, எல்லா விஷயத்திலையும் கலந்துக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆருக்கு சினிமாவில் நடிப்பை தாண்டி பல விஷயங்கள் தெரியும் அப்படின்னு வச்சுங்களேன். இதையும் தாண்டி எம்ஜிஆர் எம்எல்ஏ வந்தாரு. எம்எல்ஏ அதுக்கடுத்து இன்னொரு கட்சியை ஆரம்பிச்சு முதலமைச்சராக வர்றாரு. எம்ஜிஆருக்கு முன்னாடி ஒருத்தர் எம்எல்ஏ ஆன சினிமாக்காரர் இருக்காரு. யார் அப்படின்னா எஸ்.எஸ். ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்எஸ்ஆர். எஸ்எஸ்ஆர் தான் சினிமாக்காரர் முதலமைச்சரான எம்எல்ஏ ஆன முதல் சினிமாக்காரர். இப்ப அதுக்கடுத்து எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அன்னைக்கு இருந்த ஊடகங்கள் கணக்கு வேற. அதனால அந்த கணக்குல எம்ஜிஆர் கூட்டங்களுக்கு போய் யாராவது உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கான இல்ல. எம்ஜிஆர் கூட்டங்களுக்கு போது பாத்தீங்கன்னா 12 மணி நேரம்லாம் லேட்டா வருவார். அந்த 12 மணி நேரமும் மக்கள் உட்கார்ந்து அந்த கூட்டத்தை பார்ப்பாங்க. இதை கணக்கு பண்ணிட்டு தான் என்ன பண்றாங்க அப்படின்னா எம்ஜிஆருக்கு இருந்த கூட்டம் விஜய்க்கு இருக்குன்னு நம்ப வைக்கணுங்கிறதுக்காகத்தான் என்ன பண்றாங்க அப்படின்னா முன்னாடியே சொல்றது 7 மணிக்கு விஜய்க்கு கொடுத்துருக்காங்க கரூர்ல அப்படின்னா 12 மணிக்கே வருவார்னு சொல்லி இதெல்லாம் என்ன அப்படின்னா நெருக்கடிக்கு உள்ளாக்கி மக்களை கொண்டு பண்றதுக்கான ஏற்பாடு தான் இந்த ஏற்பாடா இருந்தது. இந்த ஏற்பாட்டுக்குள்ள தான் அது மாட்டிக்கிட்டது. அப்ப எம்ஜிஆருக்கு இருந்த காலகட்டம் வேற, எம்ஜிஆருக்கு இருந்த சூழல் வேற, எம்ஜிஆர் வாழ்ந்த வாழ்க்கை வேற. எம்ஜிஆர் அடித்தட்டில இருந்து மேல வந்தவர். அந்த அரசியலே சரியான அரசியலா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அரசியலை இன்னும் சொல்ல போனா மிகச்சரியான அரசியல் இல்லை அப்படிங்கிறதா நம்முடைய கருத்து. என்ன காரணம் அப்படின்னா எம்ஜிஆர் காலகட்டத்துல தான் சம்பந்தம் இல்லாத பல பேர் வளர்ந்தாங்க. என்ன காரணத்துக்கு வளர்ந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியாது. நீங்க போரூர் ஏரியில இருந்து பல ஏரிகளை வெறும் ₹1 கான்ட்ராக்ட் போட்டு கொடுத்தவர் எம்ஜிஆர். சென்னையில பல ஏரிகள் இன்னைக்கு காணாம போனதுக்கு எம்ஜிஆருடைய ஆட்சி காலம் ரொம்ப முக்கியமான காரணம்னு வச்சுக்கோங்களேன். இதையும் தாண்டி மக்கள் செல்வாக்கு இருந்துச்சு எம்ஜிஆருக்கு. இப்ப எம்ஜிஆர் மாதிரி வர்றேன் பேர்வழி அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டு விஜய் இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்காரு அப்படின்னா ஏறத்தாழ 2 கையை விடுற சூழல்ல இருக்காரு. இப்ப கூட விஜய்க்கு தெரியல நம்ம யாரு,
நம்ம என்ன சூழல்ல இருக்கோம் அப்படின்னு தெரியாம விஜய் மாட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த சூழல் இப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா இனி வரக்கூடிய சினிமாக்காரங்க யார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு ஏன்ப்பா அரசியல் தேவையில்லாம நம்ம போய் மாட்டி அப்புறம் நாரா போய் அது தேவையில்லாத வேலை அப்படின்னு தான் இனி வரக்கூடிய காலங்கள்ல சினிமாக்காரங்களும் வருவாங்க, நடிகர்களும் வருவாங்க. இன்னும் சொல்ல போனா மக்களுமே ஓரளவு தெளிவுக்கு வந்துருவாங்க. என்ன அப்படின்னா, இந்த நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது மாதிரி இப்ப விஜய் துவக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த இது இனிமேலுக்கு எந்த ஒரு நடிகரும் அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிறதான் காலம் நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம். நன்றி, வணக்கம்.